ஓம் சாந்தி 5/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளா இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையில இருந்து இந்த ஞான முறையிலேயே நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, சந்தோஷத்தை போன்ற சத்தான உணவு வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருந்து நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாகி விடுவீர்கள் சொல்றாரு. இப்போ நமக்கு சந்தோஷம் மாதிரி ஒரு சத்தான உணவே இல்லைன்றாரு. அதனால நடந்தாலும் சுத்தினாலும் பாபா நினைச்சீங்கனாலே நீங்க சந்தோஷமாவும் இருப்பீங்க, தூய்மையா ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. கேள்வி: எந்த ஒரு கர்மமும் விகர்மம் ஆகாமல் இருப்பதற்கான யுக்தி என்ன? இப்ப நம்ம செய்யற ஒவ்வொரு கர்மாவும் பாவம் கர்மம் ஆகாம இருக்கிறதுக்கான யுக்தி. பதில்: விகர்மத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கான சாதனமே ஸ்ரீமத் தான். ஸ்ரீமத் படி நம்ம நடக்கும்போது தான் நம்ம செய்யற எந்த ஒரு விஷயமும் தவறாகவே மாறாது. இப்போ பாவ கர்மத்திலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கான சாதனமே ஸ்ரீமத் தான். பாபாவுடைய முதல் ஸ்ரீமத் என்னன்னா, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இந்த ஸ்ரீமத் படி நடந்தால் நீங்கள் பாவனமாகி விடுவீர்கள் சொல்றாரு. முதல் ஸ்ரீமத்தே பாபா கொடுத்தது. சிவபாபா என்ன கொடுத்தாருன்னா, உங்களை நீங்க ஆத்மானு புரிஞ்சுட்டு என்ன நினைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ரீமத். இதுபடி நடந்தாலே நம்ம நிறைய தவறு பண்ண மாட்டோம். அப்புறம் நீங்க தூய்மையாடிங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் இங்கும் அமர்ந்திருக்கின்றீர்கள், மேலும் சேவை நிலையங்களிலும் நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. அதாவது மதுபன்லையும் சேவை நிலங்கள்லையும் சென்டர்லையும் உட்கார்ந்துருக்கிறீங்க. அனைத்து குழந்தைகளும் தெரிந்துள்ளீர்கள், எல்லாருமே நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இப்போது ஆன்மீக தந்தையே வந்துள்ளார். அவர் நம்மை இந்த சீச்சி பழைய உலகத்திலிருந்து பிறகு வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்பதை பாபா வந்திருக்கின்றார் பாவனமாக்குவதற்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பாபா வந்துட்டாரு. அவர் நம்மளை இந்த சீச்சி பழைய உலகத்துல இருந்து கூட்டு போக வந்துட்டாரு, வீட்டுக்கு கூட்டு போக போறாரு. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாவனமாக்குவதற்காக வந்திருக்கிறார்ன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் ஆத்மாக்களுடன் இப்போது உரையாடுகின்றார். இப்ப நம்ம கூட அவர் பேசியிருக்கிறார். ஆத்மா தான் காதுகள் மூலமாக கேட்கின்றது. இப்ப நம்ம அந்த உடல்ல ஆத்மா நம்ம நெற்றிபுறத்துல இருந்து காது மூலமா கேட்டுட்டு இருக்கிறோன்றாரு. ஏனென்றால் பாபாவுக்கு தனக்கென்ற சொந்த சரீரமே கிடையாது. பாபாவுக்கு அவருக்குன்னு உடம்பே கிடையாது. எனவே சரீரத்தை ஆதாரமாக எடுத்து என்னுடைய அறிமுகம் தருகிறேன் என்று பாபா கூறுகின்றார். சிவபாபா இந்த பிரம்மா உடல்ல ஆதாரமா எடுத்து நான் உங்களுக்கு நான் யாருன்ட்டு சொல்றேன்றாரு. நான் இந்த சாதாரண சரீரத்தில் குழந்தைகளுக்கு பாவனமாவதற்கான வழியை இப்ப சொல்றேன்றாரு. அதுவும் ஒவ்வொரு கல்பமும் உங்களுக்கு இந்த யுக்தியை தான் கூறுகின்றேன். நான் போன 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இப்பயும் அதே தான் சொல்றேன்றாரு. இந்த ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எவ்வளவு துக்கமானவர்களாக ஆகியிருக்கிறீங்க. பாபா நம்மள எவ்வளவு சுகமா விட்டுட்டு போனார் சொர்க்கத்துல. ஆனா இப்ப இந்த ராவண ராஜ்யத்துல நம்ம எவ்வளவு துக்கமானவளா ஆயிருக்கீங்கன்றாரு. ராவண ராஜ்யம் ஒரு சோகவனத்துல நீங்க இருக்கிறீங்கன்றாரு. இந்த மாயா நம்மளை புடிச்சு கொண்டாந்து சோகவனத்துல உட்கார வச்சிருக்கின்றாரு. கலியுகத்தை தான் இவ்வாறு சொல்லப்படுகின்றது என்றாரு. இது துக்கதாமம் சொல்றாரு பாபா. இங்க ஒரே துக்கமா இருக்கு இல்லையா, சுற்றி துக்கம். நம்மளும் இந்த சோகவனத்துல உட்கார்ந்து கொண்டார். சுகதாமம் என்பது கிருஷ்ணபுரி ஆகும், சொர்க்கமாகும். இப்போது அது இல்லை. இப்போது பாபா வந்திருக்கிறாரு நமக்கு படிப்பு கற்றுத் தருவதற்காக என்பது குழந்தைகள் நன்றாக புரிஞ்சிருக்கிறீங்க என்றாரு. பாபா கூறுகின்றார், நீங்கள் வீட்டில் கூட பாடசாலை ஏற்பாடு செய்ய முடியும். நீங்க வீட்டிலேயே கூட கீதா பாடசாலை ஓபன் பண்ணலாம்னு சொல்றாரு. பாவனமாகி மற்றவர்களையும் பாவனமாக்க வேண்டும். நீங்களும் தூய்மையாகி மற்றவங்களையும் தூய்மையாக்கணும். நீங்கள் பாவனமானீர்கள் என்றால் பிறகு உலகம் கூட பாவனமாகும். பாருங்க, நம்ம கையில தான் தூய்மையா உலகம் தூய்மையாகிறதே நம்ம கையில தான் இருக்கு. நீங்க தூய்மையாயிட்டீங்கன்னா உலகமே தூய்மையாயிடும். இருக்கிற ஒட்டுமொத்த பிகேஸும் தூய்மையாயிட்டாங்கன்னா உலகமே தூய்மையாயிடும்னு சொல்றாரு. இப்போதே இது கீழான அழுக்கான உலகமாக இருக்கின்றது. இப்ப இந்த உலகம் மோசமா இருக்குது, அழுக்கான உலகமா இருக்குது. இப்போது இது ராவண ராஜ்யமாகும் சொல்றாரு. இந்த விஷயங்களை யார் நல்ல முறையில புரிந்து கொள்கிறார்களோ அவர்களை பிறருக்கும் புரிய வைக்க முடியும் சொல்றாரு. இப்ப புத்தியில யாருக்கு இதே ஓடுதோ, அந்த ஞானமே ஓடுதோ, அவங்கதான் போய் மற்றவங்க புரிய வைக்க முடியுன்றாரு. பாபா இதை தான் கூறுகின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள். பிறருக்கும் இப்படியே புரிய வைக்கவும் பாபா வந்திருக்கின்றார். மேலும் சொல்கின்றார், என்னை நினைவு செய்தீர்களானால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றார். எந்த அசுர கர்மம் இப்ப செய்யாதீங்க. ஏன்னா இப்ப நம்ம சங்கமேகம் நடக்குது, மாறி போகணும், மாற்றம் ஏற்படுது. இந்த நேரத்துல போயிட்டு பழையபடியா அந்த பாவ கர்மம் செஞ்சிடாதீங்கன்னு சொல்றாரு. எண்ணம் சொல் செயலால
யாருக்கும் நம்ம வந்து எந்த ஒரு தீங்கும் செஞ்சிடக்கூடாது. செஞ்சோன்னா மாட்டிக்குவோம். அந்த கர்மா பிடிச்சி இழுத்துரும். இங்கே இந்த இந்த அசுர உலகத்திலே நம்ம திரும்ப மாட்டிக்குவோம்னு சொல்றாரு. மாயா உங்களை எந்த சீச்சி கர்மம் செய்விக்கின்றதோ அது அவசியம் பாவ கர்மம் ஆகிவிடும். இந்த 5 விகாரம் இருக்குல்ல, அது வந்து நம்மள வந்து நல்ல காரியமே செய்ய விடாது. கெட்டதை தான் செய்ய வைக்கும். அது வந்து அவசியம் வந்து என்னவாயிடும்னா விகர்மமா பாவ கர்மமா ஆயிடும்ன்றாரு. முதலில் ஈஸ்வரன் சர்வவியாபி என்று கூறுவது கூட மாயை தான் சொல்ல வைக்கின்றது அல்லவா. கடவுள் எங்க பார்த்தாலும் இருக்கிறார். கடவுள் கல்லுல இருக்கிறாரு, முள்ளுல இருக்கிறாரு, பூனையில இருக்கிறாரு, எல்லாமே கடவுள் தான் சொல்லிட்டு சொல்ல வைக்கிறதே இந்த மாயா தான் சொல்றாரு. மாயை உங்களை ஒவ்வொன்றிலும் பாவத்தை தான் செய்விக்கின்றது. இந்த மாயாவால நம்ம பாவம் தான் செய்யறோம். அந்த 5 விகாரம் வந்து எல்லாத்துலயும் நம்மள பாவத்தை தான் செய்ய வைக்குதுன்றாரு. கர்மம் விகர்மம் அகர்மத்தினுடைய ரகசியத்தை பாபா இப்போ வந்து புரிய வைக்கிறார். இப்போ கர்மானா என்ன, விகர்மம்னா என்ன, அகர்மனா என்னன்றத பாபா புரிய வைக்கிறார். கர்மான்றது நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது கர்மா. அது நல்லதா இருந்தா நல்ல கர்மா, கெட்டதா இருந்தா கெட்ட கர்மா. அதாவது நம்ம 5 விகாரத்துக்கு உட்பட்டு நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அது விகர்மம் பாவ கர்மமா ஆயிடுது. அது வந்து என்னவா இருந்தாலும் சரி அது பாவம் தான், அந்த மாதிரி ஆயிடுது. அகர்மான்றது பார்த்தீங்கன்னா நீங்க ஆத்ம உணர்வுல இருந்து கர்மா செய்யும் போது அது எந்தவித பாதிப்பும் வராது, பாவமும் வராது, புண்ணியமும் வராது. நான் ஆத்ம உணர்வுல இருந்து நம்ம என்ன செஞ்சாலும் அது யாரையும் பாதிக்காது. அதனால அது அகர்மா. இதனுடைய ரகசியத்துல பாபா வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. ஸ்ரீமத் படி நீங்கள் அரை கல்பம் சுகத்தை தான் அனுபவிக்கிறீங்க. பிறகு அரை கல்பம் ராவண வழிபடி நடந்து துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. இப்போ இந்த ஒரு பிறவில ஸ்ரீமத்தை நம்ம வந்து சொல்லி கொடுக்குறாரு, நல்ல வழி சொல்லி கொடுக்குறாரு. இதன் மூலமா நம்ம தூய்மையாகி 2500 வருஷம் நம்ம ஜாலியா இருக்கிறோம். பாருங்க, இந்த ஒரு பிறவி நம்ம அவர் பேச்சை கேட்டோம்னா 2500 வருஷம் நம்ம ஜாலியா இருக்கிறோம். அரை கல்பம் நீங்க சுகத்தை அனுபவிக்கிறீங்க. பிறகு அரை கல்பம் நீங்க ராவண வழிபடி நடந்து துக்கத்தையே தான் அனுபவிக்கிறீங்கன்றாரு. அதுக்கப்புறம் நம்மளே வந்து இறங்கி வந்துடுறோம். முழு உலகமும் இறங்கிடுது, நம்மளும் இறங்கி 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 வந்து ராவண வழிபடி நடக்க ஆரம்பிச்சதுனால துக்கத்தை அனுபவிக்கிறீங்கன்னு சொல்றாரு. இந்த ராவண ராஜ்யத்தில் நீங்கள் பக்தி செய்து கீழே தானே இறங்கி வந்திருக்கிறீங்க. ராவணன் ராஜ்யத்துல நம்ம என்ன பண்ணோம், பக்தி ஆரம்பிச்சு கடவுளை தேட ஆரம்பிச்சிட்டோம். அப்ப பக்தி பண்ணி பண்ணி கீழே தான் வந்துட்டீங்கன்றாரு. நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் கல்புத்தியாக இருந்தீர்கள். முன்னாடியெல்லாம் நமக்கு இந்த விஷயம் தெரியாது, நம்மளும் அஞ்ஞானியா தான் இருந்தோம், கல்புத்தியா இருந்தோம்னு சொல்றாரு. எது எது பண்ணாலும் மற்றவங்கள திட்டிக்கிட்டு மற்றவங்களையே குறை சொல்லிட்டு நமக்குள்ளார என்ன குறை இருக்குன்னே பார்க்க மாட்டோம், அடுத்தவங்களையே குறை சொல்லிட்டு இருப்போம். அது வந்து நம்ம கல் புத்தியா இருந்தோம்னு சொல்றாரு. கல் புத்தி மற்றும் தங்க புத்தி என்று சொல்லப்படுகிறது அல்லவா. 2 புத்தி இருக்குன்றாரு. ஒன்று கல்லு புத்தி, இன்னொன்று தங்க புத்தி. ஹே ஈஸ்வரா, இவருக்கு நல்ல புத்தி கொடுங்கள், இவர்கள் சண்டையை நிறுத்தட்டும் என்று பக்தி மார்க்கத்துல சொல்றாங்க அல்லவா. பக்தியில சொல்லுவோம், நல்ல புத்தி கொடுங்க, இவங்க சண்டையை நிறுத்தட்டும்ட்டு பக்தியில சொல்லுவாங்க. ஆனா பாபா வந்து நமக்கு இப்ப வந்து இப்ப நல்ல புத்தியை இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவங்க சொன்னதுதான் இப்ப வந்து பாபா இப்போ வந்து நல்ல புத்தியை கொடுத்து கொண்டு இருக்கிறார், தெய்வீக புத்தியா மாத்துறாரு. வந்து புத்தியில தான் இந்த ஞானத்தை ஸ்டோர் பண்றாரு. அப்ப நல்ல புத்தியை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு என்பதை நாம் தெரிந்துகின்றோம். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆத்மா. நீங்கெல்லாம் யாரு தெரியுமா, நீங்களாம் ஆத்மா. நீங்க இப்ப தூய்மையற்றவரா ஆயிட்டீங்க. இப்ப நினைவு யாத்திரை மூலமாக பாவனமாக வேண்டும் சொல்லி சொல்றாரு. நடக்கவும் சுற்றி வரவும் பாபாவினுடைய நினைவில் எவ்வளவு தூரம் நடந்தாலும் சரீர உணர்வு மறந்துடும். நீங்க எங்க வேணாலும் நடங்க, சுத்தி கூட வாங்க, ஆனா பாபா நினைவுல நடங்க. எவ்வளவு தூரம் நடந்தாலும் உங்களுக்கு வந்து சலிப்பே ஏற்படாது, சரீர உணர்வு உங்களுக்கு போயிடும். பாபா நினைவுல நடக்க நடக்க சரீர உணர்வு போயிடும். சந்தோஷத்தை போன்ற சத்தான உணவில்லை என்ற புகழ் கூட இருக்கின்றதுன்னு சொல்றாரு பாபா. சத்து டானிக் மாதிரி, அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி போல சத்து டானிக் எதுவுமே இல்லை. டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க, அதை சிரிச்சோன்னா நம்ம அது மகிழ்ச்சியா இருந்தோம்னா உடல்ல வந்து ஒரு டோபர்மைன்ட்டு ஒரு ஒரு ஹார்மோன் சுரக்குதான், அதனால உடல் வந்து ஆரோக்கியமாயிடுதான். அதான் பாபா சொல்றாரு, நீங்க சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாலே போதும், அது போல ஒரு சத்து டானிக்கு எதுவுமே இல்லை என்ற புகழ் கூட இருக்கிறதுன்றாரு. மனிதர்கள் செல்வத்தை சம்பாதிக்க எவ்வளவு தூரத்திற்கும் குஷியோடு செல்கின்றார்கள். அங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க சம்பாதிக்கிறதுக்கு. இங்கு நீங்கள் எவ்வளவு செல்வந்தர் பணக்காரராக ஆகுறீங்க. இங்க வந்து நம்ம ஞானத்தை கேட்டே பாபாட்ட செல்வந்தரா பணக்காரர் ஆயிறீங்கன்றாரு. பாபா சொல்கின்றார், நான் கல்பமாக வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை தான் தருகின்றேன். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாபா நமக்கு அவருடைய அறிமுகத்தை கொடுக்குறாரு. அவரே வந்து நேரம் வரும்போது கொடுக்குறாரு. இந்த நேரம் அனைவரும் பதிதமாக உள்ளனர். இந்த டைம் எல்லாருமே தூய்மையா
தூய்மையற்றவர்களா இருக்கிறாங்க. யாரும் தூய்மையான தேவதைகள் மாதிரி இல்லை. எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? தூய்மையற்றவர்களா இருக்கிறாங்க. பாவனமாக்குவதற்காக வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். தூய்மையாக்கத்துக்காக வாங்கன்னு எல்லாரும் யாரை கூப்பிடுறாங்களோ பாபா கூப்பிடுறாங்க. ஆத்மா தான் பாபாவை அழைக்கின்றது. இப்ப கடவுளே கடவுளேன்னு கூப்பிடுறது அந்த உடம்பு இல்லை, அந்த உடல்ல இருக்கிற உயிர் தான் கூப்பிடுது. கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு கூப்பிடுறது அந்த உடம்புக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த உயிர். அந்த உடல் மண்ணுல போயிடுது. ஆனா அந்த ஆத்மா தான் உயிரோட இருக்கும்போது ஆத்மா தான் கூப்பிடுது பாபாவை. ராவண ராஜ்யத்தில் சோகவனத்தில் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறாங்க. இப்ப மாயாவோட ராஜ்யம் நடக்குது இல்லையா? 5 விகாரம் தான் நல்லதுன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உலகமே அதோட தான் ஒத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப இந்த சோகவனத்துல இப்ப எல்லாரும் எப்படி இருக்கணும்? துக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ராவண ராஜ்யம் முழு உலகத்திலும் இப்ப இருக்குது. இப்ப முழு உலகமே இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே அப்படி அதுதான் ரைட்டுன்ட்டு அவங்கவுங்க பக்கம் அவங்கவுங்க நியாயத்தை சொல்லுவாங்க. ஆனால் அது தப்புன்னே அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது 5 விகாரம், இதனால தான் நம்ம இப்படி ஆயிட்டோம்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இது இப்போ முழு உலகத்துல இருக்குதுன்றாரு. இந்த நேரம் உலகமே தமோ பிரதானமாக இருக்கின்றது. இப்போ முழு உலகமே தமோ பிரதானமாக ஆயிடுச்சுன்னு சொல்றாரு பாபா. சதோ பிரதான தேவதைகள் சித்திரங்கள் மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் தேவதைகள் இருந்தாங்க, அவங்க நிர்விகாரியா இருந்தாங்க. அவங்களுக்கு 5 விகாரம்னா என்னன்னு தெரியாது. அவங்க இருக்கும்போது உலகம் சுகமயமா இருந்தது. அந்த தேவதைகளுடைய படம் தான் இப்ப இருக்குது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களுக்கு மகிமையும் பாடப்படுகின்றது. ஆனா கோயில்ல பூஜையும் நடக்குது. ஆனா ஏன் பூஜை செய்யறோம்? எதுக்கு இவங்களுக்கு கோயில் கட்டியிருக்கிறாங்க? எதுவும் தெரியாது. ஆனா சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க யாருன்னு தெரியாது சொல்றாரு. சாந்தி தாமும் சுகதாமும் செல்ல மனிதர்கள் எவ்வளவு தலையை உடைத்து கொள்கின்றார்கள். இப்ப எல்லாமே இந்த சன்னியாசிகள் எல்லாருமே நான் யாரு தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் நம்ம போய் ஜோதியோட ஜோதி கலந்துடணும், பரந்தாமம் போயிடணும், பிரம்மத்துல கலக்கணும்லாம் எவ்வளோ தலையை உடைச்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. பகவான் எப்படி நமக்கு பக்தியின் பலன் தருவார் என்பது யாருக்குமே தெரியவில்லை. பக்தி செய்யறோம், ஆனா கடவுள் எப்படி வருவாரு? எப்படி நம்மளை கூட்டு போவாரு? எப்படி பலன் கொடுப்பாருன்றது யாருக்கும் தெரியல. இப்போது பக்தியின் பலன் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். இப்பதான் நமக்கு தெரியுது. நான் இவ்வளோ பண்ண பக்தி எல்லாம் வீண் போகல. 2500 வருஷம் ஏன் இந்த பிறவிலே நம்ம அதிக பக்தி பண்ணியிருக்கணும் இல்லையா? அதுக்கான பலனே இப்ப கிடைச்சிட்டு இருக்குதுன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாரு. ஒன்று முக்தி, இன்னொன்று ஜீவன் முக்தி என்று பக்திக்கு 2 விதமான பலன் இப்ப கிடைக்குதுன்றாரு. பக்தி செஞ்சா யாருக்குமே வீண் போகாது. பண்ண பக்திக்கு 2 கிடைக்கும். ஒண்ணு புக்தி கிடைக்கும், ஒண்ணு பரிணாமம் மட்டும் போகலாம். இல்ல பாபா சொல் பேச்சு கேட்டு பிகேவா மாறி ஸ்ரீமத் படி நடந்தாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கும் போகலாம், ஜீவன் முக்தியும் கிடைக்கும். இது புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயம் சொல்றாரு. யார் ஆரம்ப காலத்துல இருந்து நிறைய பக்தி செய்துள்ளார்களோ அவர்கள் ஞானத்தை நல்ல முறையில் எடுத்துக்கொள்வார்கள் சொல்றாரு. நேத்து கூட சொல்லியிருந்தாருல, பக்தியின் ஆதாரம் வச்சுதான் ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவங்க தேவதா குலமா இல்லையான்ட்டு. அப்ப பக்தி நிறைய யார் பண்ணிருக்காங்க ஆரம்ப காலத்துல இருந்து அவங்கதான் ஞானத்தை நல்ல முறையில எடுத்துக்குவாங்கன்னு சொல்றாரு. அதனால் நல்ல பலனையும் கூட அடைவார்கள் சொல்றாரு. பக்தி குறைவாக செய்தால் ஞானமும் குறைவாக தான் கேட்பார்கள், பலனும் குறைவாக தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. கணக்கு இருக்குன்றதல்லவா, எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு அவர் வச்சிருக்கிறாரு, பாபா வச்சிருக்கிறாரு. பதவி நம்பர் வார் படி தான் இருக்குதுன்றாரு. இந்த 108 லட்சுமி நாராயணன் இருக்கிறாங்க, அதுலயே 8 பேர் தான் பாசு தானாரு. அதாவது கொஞ்சம் கூட நடத்தையில துருப்படியாம அப்படியே பாஸ் தானர்ல பாஸ் ஆகி போயிட்டாங்க. தண்டனையே இல்லாம தர்மராஜபுரியில நிக்காம போயிட்டே இருப்பாங்க பாபா கூட. அவங்க 8 பேர் தான் டோட்டலா. மற்றவங்க எல்லாம் 100 பேர் கூட தண்டனை அடைஞ்சுதான் போறாங்க. ஏதாவது ஒரு தவறு பண்ணிடுறாங்க, பாபா கிட்ட தர்மராஜபுரியில திட்டு வாங்கிட்டு பதவி குறைச்சிட்டு தான் போறாங்க. லட்சுமி நாராயணன் ஆனா கூட 100 லட்சுமி நாராயண்ல தான் வராங்க. அது மாதிரி பதவியும் கூட நம்பர் வார் தான் இருக்குதுன்னு சொல்றாரு. பாபா சொல்கிறார், என் குழந்தையான பிறகு விகாரத்தில் விழுகின்றீர்கள் என்றால் என்னை விட்டு விட்டீர்கள், மிகவுமே கீழே சென்று விடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப பிகே ஆயிட்டு நம்ம பிகே ஆகிறதுக்கு முன்னாடி கூட 1 மடங்கு தண்டனை தான். பிகே ஆன பிறகு நம்ம எந்த தவறுமே செய்யக்கூடாது. தவறு செய்யறோம்னா அதுக்கு 100 மடங்கு தண்டனை நமக்கு கிடைக்கும். பிகே ஆயிட்டு நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு நான் பிகேவா கூட வெளியிலே இருந்துட்டு போயிடலாம். அதான் சொல்றாரு. இப்ப குழந்தையான பிறகு நம்ம விகாரத்துல இப்ப விழறோம்னா பாபாவே நம்ம விட்டுட்டோம்னு அர்த்தம். மிகவுமே நம்ம கீழே சென்று விடுவீர்கள் சொல்லி சொல்றாரு. சிலர் கீழே விழுந்து பிறகு எழுந்து விடுகிறார்கள். சிலர் விகாரத்துல போறாங்க,
ஆனா பிறகு பாபாட்ட சொல்லி சொல்லி அப்படியே அதை திருத்திக்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்கன்னு சொல்றாரு. சிலர் வந்து அப்படியே அந்த சாக்கடையில புதை சேற்றுல விழுந்து விடுகின்றனர், மாயா கிட்ட மாட்டிக்கிறாங்க. புத்தி முற்றிலும் மாறுவதே இல்லை, அந்த மாயா புத்தி அவங்களுக்கு மாறுறதே இல்லை, கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறாங்கன்றாரு. பிகே ஆயிட்டே அப்படியே தான் இருக்கிறாங்கன்றாரு. நான் பகவானுக்கு உறுதிமொழி கொடுத்து விட்டு ஏமாற்றி விட்டோம், விகாரத்தில் விழுந்து விட்டோம் என்ற துக்கம் வந்து மனதை அவங்களுக்கு உறுத்துகின்றதுன்றாரு. பாபாவினுடைய கையை விட்டு விடுவதால் மாயாவினுடராகி விடுகின்றோம். இப்போ பாபா கையே, அந்த ஸ்ரீமத்ன்ற கையை நம்ம விட்டுறோம், அதனால தான் இப்போ மாயா பக்கம் போயிடும்னு சொல்றாரு. அவர்கள் வாயுமண்டலத்தை அசுத்தப்படுத்துகின்றார்கள். அந்த மாதிரி யார் பிகேஸ் இருக்காங்களோ, பாபா பேச்சு கேட்காம தவறு செய்கிறாங்களோ, அவங்க வாயுமண்டலத்தை இருக்கிற இடத்த அசுத்தம் பண்றாங்கன்னு சொல்றாரு. அவங்க சாபத்திற்குரியவராக ஆகிடுறாங்க. அப்போ என்ன ஆகிடும், அவங்க வந்து சத்குருக்கே துரோகம் பண்ணுறாங்க இல்லையா, நிந்தனை ஏற்படுது. பாபா தலை குனிறாருன்னும் போது சாபத்திற்குரியவராக ஆகிடுறாங்கன்னு சொல்கிறாரு. பாபாவுடன் யார் இருக்கிறது, தர்மராஜன் இருக்கின்றார் அல்லவா. தர்மராஜன் பாபா கூட இருக்கிறார் இல்லையா. 4வது தலை பிரம்மாவுக்கு நான்முகன் பிரம்மான்னு சொல்லுவாங்க. இப்போ 3 தலை தான் இருக்குது. அதாவது தந்தை, ஆசிரியர், சத்குருவா இருக்கிறாரு பிரம்மா. கடைசியா 4வது தலை திரும்ப, அதாவது தர்மராஜ் நீதிபதியா உட்காந்துருவாரு. அப்ப குழந்தைன்னெல்லாம் பார்க்க மாட்டாரு, கூண்டுல ஏத்தி வச்சு கேள்வி கேட்பாரு. நீதிபதியா இருந்துட்டு எப்படி நமக்கு வந்து நீ பண்ண தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லிடுவாரு. நீங்க என்ன பண்ணீங்களோ அதுக்கான தண்டனை உண்டுன்ட்டு பதவி குறைச்சிருவாரு. அதனாலதான் வேலைக்கார பதவி. அதனாலதான் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன தப்பு பண்றோமோ அந்த பதவியெல்லாம் அங்க இருக்குன்னு சொல்றாரு. இப்ப பாபாவுடன் தர்மராஜ் இருக்கிறார் அல்லவா. நான் என்ன செய்கின்றேன் என்று அந்த நேரம் தெரிவதே இல்லை, அவங்களுக்கு தெரிய மாட்டுது. அதாவது என்ன செய்யறோன்னே தெரியல. பிகே ஆயிட்டு தான் ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லை, தவறு பண்றோன்றது கூட அந்த நேரம் அவங்களுக்கு தெரிவதில்லை. பிறகு வருத்தப்படுகின்றார்கள். அப்புறமா வருத்தப்படுறாங்க, பாபா நான் தப்பு பண்ணிட்டேன்ட்டு. இப்படி நிறைய நடக்குன்றதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய நடக்குதான். பாபா மேலேருந்து பார்த்துட்டு சொல்றாரு, யாராவது கொலை செய்து விட்டு ஜெயிலுக்கு போன பிறகு இப்படி செய்து விட்டேனே என்று வருத்தப்படுகின்றார்கள். இப்போ அந்த மாதிரி வருத்தப்படுறாங்க இல்லையா, யாரையாவது கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன பிறகு வருத்தப்படுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் நிறைய வந்து வருத்தப்படுறாங்கன்னு சொல்றாரு. கோபத்தில் அடிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் சொல்றாரு. கோபத்துல அடிக்கிறவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்களாம். செய்திகள் பத்திரிகைகள் கூட வருகின்றது. நிறைய செய்தி பத்திரிகைகள்ல கூட இந்த மாதிரி செய்திலாம் வருது. நீங்க செய்தித்தாள்கள் படிப்பதே இல்லை. நம்ம தான் நியூஸையும் பார்க்கறதில்ல, நியூஸ் பேப்பரையும் பார்க்கறதில்ல. எப்போ முரளி படிக்க ஆரம்பிச்சோமோ நம்ம டிவியே பார்க்கறத விட்டுட்டோம் இல்லையா. அதனால வந்து நமக்கு நியூஸ்ல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதுல்லன்னு சொல்றாரு. உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரிவதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ உலகத்துல என்ன நடக்குதுன்ட்டு நமக்கு தெரியறதே இல்லைன்றாரு. நாளுக்கு நாள் உலகத்தின் நிலை இப்போ மோசமாகி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனில் இறங்கி தான் ஆக வேண்டும். ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா, எல்லாருமே இப்போ இறங்க மார்க்கத்துல தான் இருக்கிறாங்க இல்லையா. எல்லாரும் ஏனில் இறங்கி தான் ஆகணுன்றாரு. நீங்கள் இந்த நாடகத்தின் ரகசியத்தை இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம், இதெல்லாம் அப்படிதான் நடக்கும். இப்போ நம்ம ஏற ஏற அங்கே ஒரு பக்கம் இறங்கிட்டு தான் இருக்கும், உலகம் மோசமாயிட்டு தான் இருக்கும். நம்ம ஏறு மார்க்கத்தில் போக போக உலகம் ரொம்ப மோசமாகும். இதெல்லாம் பாபா நமக்கு சொல்லிட்டார் இல்லையா. நாம் பாபாவைத்தான் நினைவு செய்ய வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் இப்போ இருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, உலகத்தை சுற்றி நம்ம எப்படி வாழ்ந்தாலும் சரி, இந்த முள்காட்டில் தான் இருக்கிறோம். முள்காட்டில் இருந்தாலும் நம்ம வந்து பாபாவை தான் நினைவு செய்யணும் என்பது உங்கள் புத்தியில் இப்போ இருக்குதுன்றாரு. பதிவேடு குறைவுள்ளதாகி விடுவதை போல எந்த காரியமும் செய்யக்கூடாது. இப்போ ரெஜிஸ்டர் குறைவாகிறது மாதிரி அதாவது பாபா நினைக்கிறது, முரளி படிக்கிறது எதுவும் குறைஞ்சிடக்கூடாது. குறைவாகிற மாதிரி எந்த ஒரு காரியம் இப்போ செஞ்சிடக்கூடாதுன்றாரு. பாபா ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருக்கிறாரு, அதுல எல்லாருடைய ரெஜிஸ்டரும் அங்க இருக்குது மேல. அது வந்து குறைஞ்சிடுற மாதிரி எந்த காரியம் நம்ம இப்ப செய்யக்கூடாதுன்றாரு. பாபா சொல்கின்றார், நான் உங்கள் ஆசிரியராக இருக்கின்றேன் அல்லவா. இப்ப பாபா நமக்கு டீச்சரா இருக்கிறாரு. ஆசிரியரிடம் மாணவர்களின் படிப்பு மற்றும் நடத்தைக்கான பதிவேடு இருக்கும் அல்லவா. இப்ப ஸ்கூல்லனா ஸ்டூடெண்ட்ஸ் உடனே எப்படி படிக்கிறாங்க, டெய்லி வராங்களா, இந்த நடத்தையெல்லாம் ரெஜிஸ்டர் வச்சிருப்பாங்க, அட்டண்டன்ஸ் வச்சிருப்பாங்க, அப்புறம் ரெக்கார்டு வச்சிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன ரேங்க் எடுக்கிறாங்க, ரேங்க் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே பார்ப்பாங்க, மாசம் மாசம் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா. அது மாதிரி தான் பாபாவும் நம்மளுடைய ரெக்கார்டையும் வச்சிருக்கிறாரு. சிலருடைய நடத்தை மிக நன்றாக உள்ளதுன்னு சொல்றாரு பாபா, சிலருடையது குறைவாகவும் சிலருடையது மிகவும் மோசமாகவும் உள்ளதுன்னு சொல்றாரு. நம்பர்வார் தானே இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிகேஸ்லயே பாபா எல்லாரையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறாரு, மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் ரெஜிஸ்டர் வந்து தனியாக நோட்டெல்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டார். அப்படியே வந்து இங்கே ஆத்மா தானே, ஒரு சிப்பு மாதிரி, அதை பார்த்தாலே அவர் கண்டுபிடிச்சிருவாரு.
மேல இருந்தே எல்லாமே அவருக்கு தெரியும். அப்ப வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இவங்க நல்லா நடக்குறாங்க, இவங்க கொஞ்சம் குறைவா, சிலர் ரொம்ப மோசமா இருக்கிறாங்கன்றதும் தெரிஞ்சுக்கிறாரு. நம்பர்வார் தான் இருக்கிறார்கள். இந்த பரம தந்தை எவ்வளவு உயர்ந்த படிப்பை இப்ப கற்றுத் தருகின்றார். கடவுள் நமக்கு எவ்வளவு உயர்ந்த படிப்பை சொல்லிக் கொடுக்கிறார். இவரும் கூட ஒவ்வொரு குழந்தையின் நடத்தையை தெரிந்திருக்கின்றார். இந்த பிரம்மா பாபாவுக்கும் தெரியும். அவர் சாக்காரத்திலே இருக்கிறார் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களையும் நேர்லயே பாக்குறாரு, நடத்தையே அவர் தெரிஞ்சுக்கிறாரு. என்னிடம் இந்த பழக்கம் இருக்கின்றது, இதனால் நான் தோல்வியடைந்து விடுவேன் என்பது கூட நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்ப ஒவ்வொருத்தரும் நமக்கே தெரியுமா, நம்ம கிட்ட இந்த பழக்கம் சரியில்லை, நம்ம இன்னும் இதெல்லாம் நம்ம கைவிடாம இருக்கோம், இன்னும் இந்த பிரச்சனை எல்லாம் நமக்குள்ளார இருக்கு, அதனால நம்ம தோல்வி அடைஞ்சிரும்ன்ட்டு நமக்கே தெரியும் அப்படின்ட்டு சொல்றாரு. அது மாதிரி நீங்களே கூட தெரிஞ்சு கொள்ள முடியும், இந்த மாதிரி பழக்கம்லாம் இருந்தா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோன்ட்டு அப்படின்னு சொல்றாரு. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி புரிய வைக்கிறார். படிப்பை நல்ல முறையில் படிக்கவில்லை, பிறருக்கு துக்கம் கொடுத்தீர்கள் என்றால் துக்கப்பட்டு இறப்பீர்கள் சொல்றாரு. இப்ப ஞானத்தை ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா சரியா படிச்சு பாபா சொல்ற பேச்சு கேட்கணும். அப்படியும் பிறருக்கு போய் நீங்க துக்கம் கொடுக்குறீங்கன்னா துக்கப்பட்டுதான் இறப்பீங்கன்றாரு. பதவியும் உங்களுக்கு குறைஞ்சு விடும். அப்ப துக்கப்பட்டு இறக்கவும் செய்யறோம், இங்கேயும் கஷ்டப்பட்டு சாவோம், அப்புறம் பதவியும் அங்க போய் தர்மராஜபுரியில குறைச்சி விட்டுருவாரு, திட்டி அனுப்புவாரு. போ உனக்கு இந்த பதவி தான் போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. இது தேவையா நமக்கு? அதனால ஒழுங்கா பாபா சொல்ற பேச்சு கேட்டுணுன்றாரு. தண்டனை நிறைய அடைய வேண்டியிருக்குன்றாரு, பயம்புத்துறார் பாபா. இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய மற்றும் பிறருடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்க வேண்டுமானால் கருணை உள்ளம் கொண்ட சம்ஸ்காரத்தை இப்ப தாரணை செய்யவும் சொல்றாரு. இப்ப நம்மளுடைய அதிர்ஷ்டத்தையும் உருவாக்கினோம், மத்தவங்களுக்கும் நல்ல வழி காட்டணும். அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கருணை உள்ளம் வரணும் இல்லையா? கருணை உள்ளம் கொண்ட சம்ஸ்காரத்தை நீங்க இப்ப தாரணை செய்யணும். கடவுள் யாரு? கருணையே வடிவானவர் பாபா. எப்படி பாபா கருணை உள்ளமுடையவராக இருப்பதால் நமக்கு டீச்சராகி படிப்பு கற்றுத் தருகின்றார். அவர் என்னைக்காவது நீ சரியில்லை போ, உனக்கு பாடமே நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரா? சொன்னதே இல்லை. அந்த மாதிரி தானே நீங்களும் வந்து மற்றவங்க வந்து சரியில்லை, ஓ இவங்க எனக்கு தேவையில்லை அப்படிலாம் ஒதுக்கலாமா? இவங்களை எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் நினைக்க கூடாது. எல்லாரையுமே நீங்க வந்து எல்லார் மேலேயும் கருணை வைக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் அந்த கருணை உள்ளம் கொண்டவளே மகமாரி அம்மான்லாம் பாடுறாங்க பாருங்க. அந்த அம்மன்லாம் யாரு? அந்த கருணை உள்ளமோட இருக்கிறாங்க, அவங்கதான் வந்து நம்ம அம்மனா இருக்க முடியும், அது ஜெகதாம்பாவா இருக்க முடியும். சில குழந்தைகள் நல்ல முறையில் கற்று பிறகு கற்பிக்கின்றார்கள், சிலர் வந்து அவங்களும் படிக்கிறாங்க மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாங்கன்றாரு. இதில் கருணை உள்ளம் இருக்க வேண்டும்ன்றாரு. டீச்சர் கருணை உள்ளம் உடையவர் இல்லவா? எப்பயுமே டீச்சர் வந்து எல்லாருக்கும் தான் சொல்லி கொடுப்பாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் தான், அவங்க எல்லாரையுமே பாஸ் ஆகணும், அதுதான் டீச்சருடைய வேலை. எப்படி நல்ல பதவி அடைவது என்பதற்காக வருமானத்திற்கான வழி கூறுகின்றார். இப்ப பாபா நமக்கு வழி சொல்றாரு, கருணை உள்ளம் உடையவரா இருக்கிறார் இல்லையா, நமக்கு நல்ல பதவி அடைய வருமானத்திற்கு இப்ப வழி சொல்றாரு. உலகாயுத படிப்பில் அநேக விதமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, ஆனா இவர் நமக்கு ஒரே ஒரு ஆசிரியர் தான். படிப்பு கூட ஒன்றுதான், மனிதன்ல இருந்து தேவதா ஆகக்கூடிய இது படிப்பு தான். இதில் முக்கியமானது தூய்மைக்கான விஷயம்தான். முக்கியமானதே தூய்மையா இருக்கணும், தூய்மை இழந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஸ்ரீமதியும் ஃபாலோ பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம மற்றவங்களுக்கும் போய் வழி சொல்ல முடியாது, பதவியும் அடைய முடியாது. அதனால முக்கியமானது தூய்மை தான் சொல்றாரு. தூய்மையை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்ப எல்லாருமே தூய்மையை ஏத்துக்கிறாங்க, தூய்மையா இருக்கிறவங்க தான் மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. சன்னியாசிகள் கால எல்லாம் விழறாங்கன்னா ஏன்னா அவங்க தூய்மையா இருக்கிறாங்க. இப்ப பாபா வழி காட்டுகின்றார், யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவர்கள் என்ன முயற்சி செய்ய முடியும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபாவுடைய வேலை நமக்கு வழி காட்டுறது, வந்து சத்குருவாகி வழி காட்டுறாரு. இப்ப நமக்கு லக்கு இல்லைன்னு நம்ம தலைவிதியை நம்மளே எழுதிக்கிறோம். பிரம்மா வந்து எழுதல தலைவிதியை, இப்ப பிராமணரா ஆகி பிகே ஆகி நம்மளே வந்து நம்மளுடைய செயல் மூலமா நம்ம தலைவிதியை எழுதிக்கிறோம். யாருக்கு அதிர்ஷ்டம் இல்லையோ அவங்க என்ன முயற்சி செய்ய முடியுன்றாரு. உயர்ந்த மதிப்பெண் பெறாதவர்களுக்கு டீச்சர் என்ன முயற்சி செய்வார்? இப்ப யாரும் நிறைய மார்க் எடுக்காதவங்கள பாபாவால என்ன பண்ண முடியும்? பாபா என்ன செய்வார்னு சொல்லிட்டு சொல்றாரு. பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட டீச்சர் அல்லவா? பாபா சொல்கின்றார், உங்களுக்கு வேறு யாரும் உலகத்தின் ஆதி மத்திய அந்திமத்தின் சரித்திரம் பூகோளத்தை புரிய வைக்கவே முடியாது. என்ன தவிர யாருமே உங்களுக்கு இந்த இந்த ரகசியத்தெல்லாம், இந்த ஆதி மத்தியம் அந்திம கடைசியா எப்படி நடக்க போகுது, எப்படி இந்த சரித்திரம் ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாத்தையும் யாராலையும் புரிய வைக்க முடியாதுன்றாரு. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் எல்லையற்றதாக இப்ப புரிய வைக்கப்படுகின்றதுன்றாரு. எல்லாமே பாபா அந்த பூமிக்கு வெளியே போய் புரிய வைக்கிறாரு, பூமியை தாண்டி போய் பூமியை பத்தின விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறாரு, எல்லையற்றதா புரிய வைக்கிறாரு. உங்களுடையது எல்லையற்ற வைராக்கியமாக இப்ப உள்ளதுன்றாரு. நமக்கு பூமியை தாண்டி போயிடுச்சு வைராக்கியம், அதாவது புத்தி மூலமா உலகத்தையே நம்ம மறக்க வைக்கிறாரு. பரிஸ்தாவா பறந்து போங்கன்ட்டாரு.
அப்ப நம்ம வந்து உலகத்தையே விட்டுட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு என்ன பயம்? அதான் சொல்றாரு. இப்ப எல்லையற்ற வைராக்கியம் இருக்கணும்ன்றாரு. இதை கூட உங்களுக்கு இப்ப புரிய வைக்கின்றார். இப்போது பதித உலகம் விநாசமாகி பாவன உலகம் இப்ப ஸ்தாபனை ஆகின்றதுன்னு சொல்றாரு. இப்ப இந்த தூய்மையற்ற உலகம் கண்டிப்பா மாறும். நம்ம மாறுறோமோ மாறலையோ அதை பத்திலாம் பாபா கவலை கிடையாது. 108 பேர் ரெடி ஆயிட்டா தூய்மை ஆக்கிடுவாரு. உலகத்தை தூய்மையாக்கி புது உலகம் வந்துடும், சொர்க்கம் வந்து ஸ்தாபனை ஆகின்றதுன்றாரு. சன்னியாசிகள் துறவற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். உண்மையில் அவர்கள் காட்டில் தான் இருக்க வேண்டும். சன்னியாசிகள் வந்து அவங்க இல்லற மார்க்கம் கிடையாது, துறவற மார்க்கம். அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து வரமாட்டாங்க, சொர்க்கத்துல இருந்து வரமாட்டாங்க, துவாபரேகத்துல தான் வருவாங்க. அவங்க உண்மையில அவங்க காட்டில் தான் இருக்கணும். சன்னியாசிகள்னா அவங்க காட்டுக்கு தான் போயிடுவாங்க இல்லையா, அங்கதான் இருக்கணும். ஆரம்பத்தில் ரிஷி முனிகள் எல்லாருமே காட்டுல தான் இருந்தாங்க. அவர்களிடம் சதோ பிரதானத்தின் சக்தி இருந்தது, தூய்மையின் சக்தி இருந்ததுன்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா சிங்கம் புலிலாம் கூட அவங்க கிட்டக வந்து அப்படியே மண்டிட்டு அவங்களோட தூய்மை சக்தி அந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்ப இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி கிடையாது. இப்ப எல்லாரும் நாட்டிலேயே இருக்கிறாங்க, யாரும் காட்டுக்கு போறது இல்ல. மனிதர்களே இப்ப அவங்க கவர்ந்து இழுத்தார்கள். அந்த காலத்துல சன்னியாசிகள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து மனுஷங்களை கவர்ந்து இழுத்தாங்கன்னு சொல்றாரு. துவாபரேக ஆரம்பத்துல எல்லாம் ரிஷி முனிகள் அப்படிதான் இருந்தாங்க. மனிதர்கள் அவங்கள போய் பார்த்துட்டு வருவாங்க, அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட யோக சக்தி இருக்கும். எங்கெங்கோ உள்ள குடில்களுக்கெல்லாம் அவர்களுக்கு சாப்பாடு எடுத்து சென்றார்கள். அவங்க எங்கேயாவது இருப்பாங்க, இவங்க வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவாங்க. அது வந்து நம்ம சாய்பாபா கதையில கூட நம்ம கேட்டிருக்கிறோம். அவர் வந்து இங்கேயே இருக்க மாட்டாரு, எங்கேயோ போய் ஒரு இடத்துல இருப்பாரு, அங்க போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சன்னியாசிகளுக்கு கோயில் கட்டுவதே இல்லை. ஆனா வந்து சன்னியாசிகள் இந்த மாதிரி தூய்மையா இருக்கிறாங்க, அவங்கள போய் மக்கள் பார்த்துட்டு வராங்கன்னா, ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி கோயில் கட்டி பூஜை எல்லாம் யாரும் செய்யறது இல்ல. சன்னியாசிகளுக்கு கோயில் கட்டுவதில்லை சொல்றாரு. எப்போதும் அது அந்த துவாபர யுகத்துல வாழ்ந்த சன்னியாசிகளுக்கு. இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அது அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோயிலும் கட்டி இருக்கிறாங்க, பூஜையும் செய்யறாங்க. எப்போதும் தேவதைகளுக்கு தான் கோயில் கட்டுகின்றார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எப்பவுமே பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன், விநாயகர், முருகர் இந்த மாதிரி தேவதைகளுக்கு தான் கோயில் கட்டுறாங்கன்னு சொல்றாரு. நீங்கள் எந்த பக்தியும் செய்யவில்லை. ஆனா நம்ம பாருங்க, இப்ப நம்ம எந்த பக்தியும் செய்யல, ஆனா இப்ப ஞானத்துல வந்துட்டோம். இப்ப நீங்க யோகத்துல இருக்கிறீங்க, இப்ப பாபாவும் நினைக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்காக நமக்கு வந்து அங்க சொர்க்கத்துல தேவதையா நம்ம போயிடணும். அங்க அப்புறம் துவாபரயுகத்துல இருந்து பூஜை நடக்குது. அவர்களிடம் பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்வதற்கான ஞானம் இருக்கின்றது. நம்ம வந்து இங்க பாபா கிட்ட யோகம் வைக்கணும், ஆனா சன்னியாசிகள் வந்து பிரம்ம தத்துவத்தை நினைவு செய்யறதுக்கான ஞானம் அவங்களுக்கு இருக்குது. அதாவது ஆத்ம உணர்வு கொண்டு வந்துருவாங்க. உடலை மறந்து ஆத்ம உணர்வு கொண்டு வந்து பிரம்மத்துல ஐக்கியமாயணும்ட்டு அந்த வெட்ட வெளியே நினைக்கிறாங்க. அந்த ஞானம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றார் பாபா. மற்றபடி பாபா யாரு, பாபாவை நினைக்கணும், அப்பதான் பாவம் அழியும்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது வந்து கடைசியா இங்க வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கத்துலதான் கேட்டு அவங்க எல்லாரும் மாறுறாங்க. கடைசியா தான் பிரம்மத்தில் ஐக்கியமாக நினைக்கிறாங்க. அந்த சன்னியாசிகள் வந்து பிரம்மத்துல போய் ஐக்கியமாயிடணும், திரும்ப பிறக்க கூடாதுன்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் பாபாவை தவிர அங்கு வேறு யாரும் நம்மை அழைத்து செல்ல முடியாது. பாபா சொல்றாரு பாருங்க, பிரம்ம தத்துவன்றது ஆறாவது தத்துவம். அது வந்து அதுதான் வந்து பரந்தாமம். அங்கதான் ஆத்மா வசிக்கிற இடம். அங்க யாருமே போக முடியாது. அங்க இருந்து வந்துட்டோம், ஒன்ஸ் வந்து நடிக்க வந்துட்டோம், ஆனா ரிட்டர்ன் நமக்கு போக வழி தெரியாது. கடைசியா கடவுளே வந்துதான் மகா காளேஸ்வர். கடவுளே வந்து சுப்ரீம் சோல் தான் நம்மளை வந்து ஆத்மாக்கள் எல்லாரையும் பரமாத்மா தான் கூட்டிட்டு போறாரு. அவர் வந்து யாரும் நம்ம நடுவுல தானாவே போயிட முடியாது, ஐக்கியமாவும் முடியாது. கடவுளை தவிர வேற யாரும் நம்ம அங்க அழைத்து செல்ல முடியாதுன்னு சொல்றாரு. பாபா வருவதே சங்கம யுகத்தில் தான். கடவுள் வர்றதே இந்த கலியுகத்துக்கும் சத்யுகத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த சங்கம யுகத்துல தான். அவர் வந்து தேவதை தர்மத்தை இப்ப ஸ்தாபனை செய்யறாரு. கடவுள் வந்ததே வந்தாரு, சும்மாலாம் வரல. தோட்டத்தை படைக்க வந்திருக்கிறாரு. அப்படியே முள்ளெல்லாம் மலராக்கி அந்த மலரெல்லாம் கூட்டின்னு போய் ஒரு தோட்டத்தை உருவாக்குறாரு. அதுதான் சொர்க்கம். அந்த தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்தான் வராரு. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் வாபஸ் சென்றுடுகின்றார்கள். அவர் பேச்சை கேட்டு யாரெல்லாம் தேவதையா மாறுறாங்களோ அவங்களாம் சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. மற்றவங்க எல்லாருமே பரந்தாமத்துக்கு போயிடுறாங்க. ஏனென்றால் உங்களுக்கு புது உலகம் வேண்டும் அல்லவா. அப்ப ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிச்சிடறாரு. ஏன்னா சொர்க்கமா வரணும் இல்லையா, சொர்க்கமா மாறணுன்றதுனால எல்லாமே முடிஞ்சிச்சு. எல்லாரும் வாபஸ் பரந்தாமம் போயிடுறாங்க. அப்புறம் உலகம் வந்து தோட்டமா மாறிடுது. அல்லாவின் தோட்டம்னு அதனாலதான் சொல்றாங்க. சொர்க்கம் ஹெவன் வந்து பூமியில வந்துருது. அது புது உலகம்னு நம்ம சொல்றாரு, பாபா சொல்றாரு. பழைய உலகத்தில் யாருமே இருக்க வேண்டாம் சொல்லி சொல்றாரு.
நீங்கள் முழு உலகிற்கும் அதிபதியா இப்ப ஆகுறீங்க. எப்போது நம்முடைய ராஜ்யம் இருந்ததோ அப்போது முழு உலகத்திலும் நாம் தான் இருந்தோம். பாபா நமக்கு ஞாபகத்தை உண்டுபடுத்துறாரு. எப்ப ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருந்துச்சோ அப்ப முழு உலகத்திலுமே நம்ம தான் இருந்தோம்னு சொல்லி சொல்றாரு. வேற எந்த கண்டமும் அப்ப கிடையாது. அப்ப வந்து மற்ற இந்த அமெரிக்கா, ரஷ்யா அந்த மாதிரி மற்ற ஆஸ்திரேலியா எல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க நிலப்பரப்பு நிறைய இருந்ததுன்னு சொல்றாரு. இது வந்து இந்தியா வந்து பாரதம் வந்து நிலப்பரப்பு நிறைய இருந்தது. அந்த முழு நிலப்பரப்பு நம்ம தான் ஆட்சி செஞ்சோன்றாரு. அங்க நிலப்பரப்பு நிறைய இருந்தும் கூட கடலை வற்ற வைத்து நிலப்பரப்பை உருவாக்குகிறார்கள். இப்ப வந்து கலியுகத்துல பாத்தீங்கன்னா நிலப்பரப்பு நிறைய இருக்குது இல்லையா? சொர்க்கத்தை விட நிறைய இப்பதான் இருக்குது. கலியுகத்துல துவாபர யுகத்துல நிறைய நிலப்பரப்பு இருந்தாலும் இங்க கடலை கூட வற்ற வச்சுதான். ஏன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தி இல்ல. சொர்க்கத்துல பாப்புலேஷன் கம்மி. 33 கோடி தேவதைகள். ஆரம்பத்துல 9 லட்சம் பேர் தான் வருவோம். அதனால நிலப்பரப்பு எல்லாருக்கும் கரெக்டா இருந்தது. இப்ப வந்து பாப்புலேஷன் அதிகமாகறதுனால அவங்க நிலப்பரப்பை வற்ற வச்சு கடலை வற்ற வச்சு நிலப்பரப்பை அதிகமாக்குறாங்க, நிலப்பரப்பை உருவாக்குறாங்க. ஏனென்றால் இங்க மக்கள் பெருக்கம் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது சொல்றாரு. மக்கள் தொகை அதிகமா இருக்கனால எங்க வாடுறதுன்னு தெரியாத கடலை கூட வத்த வச்சு அந்த இடத்துல வீடெல்லாம் கட்டுறாங்கன்னு சொல்றாரு. கடலை வற்ற வைப்பதே அதனை அயல்நாட்டிலிருந்து கற்றுக்கொண்டனர். பாருங்க, அயல்நாட்டுல எந்தெந்த என்ன மாதிரி புத்தி வேலை செய்யுது பாருங்க. கடலெல்லாம் வத்த வச்சு அந்த இடத்த வந்து பிளாட் போட்டுடுறாங்க. இதெல்லாம் அயல்நாட்டுல இருந்து கத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. பாம்பே முதலில் என்னவாக இருந்தது? பாம்பே முதல்ல கடலா தான் இருந்தது. மீண்டும் அது இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு பாபா. இன்னும் போக போக பாருங்க பாம்பேலாம் மூழ்கிடும் சொல்றாரு பாபா. பாபாவிற்கு அனுபவம் இருக்கின்றது அல்லவா? பிரம்மா பாபாவுக்கு அனுபவம் இருக்குது. நில அதிர்வு ஏற்படுகின்றது. அணு ஆயுத மழை பொழிந்தால் என்ன செய்வார்கள்? வெளியே வர முடியாது அல்லவான்னு சொல்றாரு. கடைசியா நிலநடுக்கம் வரும். அப்புறம் ஆட்டம் பாம் வச்சு போர்லாம் நடக்கும். அப்ப யாருமே வெளியே வர முடியாது அல்லவான்னு சொல்றாரு. இயற்கையின் சீற்றங்கள் கூட நிறைய வரும். கடைசியா வந்து இயற்கை சீற்றம் கூட நிறைய வரும். இல்லை என்றால் இவ்வளவும் எப்படி விநாசமாகும்னு சொல்றாரு. அப்ப முழு உலகமே எப்படி மாறணும்? அப்ப மாறணும்னா இது எல்லாமே நடக்கும்ன்றாரு. சத்தியோகத்தில் பாரதவாசிகள் கொஞ்சம் மட்டுமே நீங்க இருப்பீங்க. சொர்க்கத்துல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இன்று என்ன இருக்கின்றது, நாளை என்னவாக ஆக போகின்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இவை அனைத்தும் குழந்தைகள் தான் தெரிந்திருக்கிறீங்க. இது எல்லாமே நமக்கு தான் தெரியும். பாபா சொல்றதுனால இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு என்னவாக போகுதுன்ட்டு நமக்கு தான் தெரியுன்றாரு. இந்த ஞானத்தை வேற யாரும் தர முடியாது. இது மகா காளேஸ்வர் காலன் தான் இதெல்லாம் நமக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். வேற யாராலையும் இந்த ஞானத்தெல்லாம் சொல்ல முடியாது. பாபா சொல்கின்றார், நீங்கள் அனைவரும் இப்ப பதீத்தமாக இருக்கிறீங்க. எனவே எங்களை தூய்மையாக்குங்கள் என்று என்னை அழைக்கிறீங்க. நான் அவசியம் வருகின்றேன். அப்போதுதான் தூய்மையான உலகம் வந்து ஸ்தாபனையாகும் அல்லவா? அதனாலதான் நான் வரேன்றாரு. பாபா வந்திருக்கின்றார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும் கடவுள் வந்திருக்கிறாரு அப்படின்னு. நமக்கு தெரியும், பிகேஸ்க்கு தெரியும். எவ்வளவு நல்ல யுக்தியை தருகின்றார் பாபா. வந்து நமக்கு எவ்வளவு நல்ல யுக்தியை கொடுக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம் மன்மனா பவ, அதாவது ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கிறது. இதுதான் அவருடைய மகா வாக்கியம். தேக சகிதமாக தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் விட்டுடுங்க, விட்டு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்றாரு. இதில் தான் உங்க முயற்சியே இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஞானம் மிக சகஜமானதுதான். ஞானம் என்னமோ ரொம்ப ஈஸி தான். யார் வேணாலும் படிச்சு மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஞானம் ரொம்ப ஈஸி தான் சொல்றாரு. சிறு குழந்தைகள் கூட உடனே நினைவு செய்துவிடும். சிறிய குழந்தைகள் கூட உடனே வந்து ஞானத்தை புரிஞ்சு கொண்டாரு. மற்றபடி தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைப்பது இது மிகவும் கடினம் சொல்லி சொல்றாரு. ஆனா மற்றபடி இந்த யோகா பண்றதுதான் கஷ்டம். அதுவும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைக்கிறது தான், அதுல தான் மாயா வந்து தடை போடும். மாயா நம்மள அவ்வளவு சீக்கிரம் விடாது. ஏன்னா உடல் உணர்வு எல்லாருக்கும் ஒரு ஒரு மாயா வரும். உடல் உணர்வு பிடிச்சி இழுக்கும், உறவினர்கள் பிடிச்சி இழுப்பாங்க, யார் யாரோடைய நினைப்பெல்லாம் வரும். பாபா மட்டும் நினைக்க முடியாம பண்ணும். அது மாயாவோட வேலை. அது அடையிறது தான் கஷ்டம். அதுக்கு பயிற்சி பண்ணணும். சும்மாலாம் நான் பாபாவே நினைச்சிட்டு இருக்கேன்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா பயிற்சி பண்ணாம யாராலையும் அடைய முடியாது. பிரம்மா பாபாவே அவ்வளோ பயிற்சி பண்ணியிருக்கிறாரு, சும்மாலாம் கிடையாது. முதல்ல கிருஷ்ணர் ஆகிறதுக்கா அவ்வளோ உழைக்கணும். அதுக்கே அவர் அவ்வளோ உழைச்சி தான் சொன்னாரு. அவரே கடைசியில சொன்னாரு, நான் மறந்துடுறேன், சாப்பிடும் போது கூட முதல் வா 2 வா எடுத்து வைக்கிறேன், 4வது வா மறந்து போயிடறேன்னு தான் அவர் சொன்னாரு. உண்மையை சொல்றாரு. நம்மளாம் பொய் சொல்லணும் இல்லையா? நான் ஃபுல் டே பாபா நினைவில் தான் இருக்கிறான்னு சொல்லி பொய் தான் சொல்றோம் இல்லையா? பாபா தான் சொல்றாரு பொய் சொல்றாங்கன்ட்டு.
மற்றபடி தன்னை ஆத்மா என்று உணர்ந்துட்டு பாபாவை நினைக்கிறது தான் மிகவும் கடினம்னு சொல்லி பாபா சொல்றார். பெரியவர்கள் புத்தியில் கூட தங்குவதில்லை. பெரியவங்களுக்கு இது சுத்தமா புரிய கூட மாட்டுதுன்றாரு. ஆத்மான்னு எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பாபாவை நினைக்கிறதுன்ட்டு வயசானவங்களுக்கு தெரிய கூட மாட்டுதுன்றாரு. சிறியவர்கள் எப்படி நினைவு செய்ய முடியுன்றாரு. சின்ன குழந்தைகள்லாம் எப்படி நினைப்பாங்க, சிவபாபா சிவபாபா என்று சொல்வாங்க, ஆனால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை அல்லவான்னு சொல்றாரு. வாயாலவனா சிவபாபா சிவபாபான்னு சொல்லுவாங்க, ஆனா புரிஞ்சிக்கல யாருன்றாரு. நானும் புள்ளி, பாபாவும் புள்ளி, இது நினைவில் வருவது கடினமாக உள்ளது. எப்படி நினைக்கணும்னா, நான் புள்ளி, நான் அந்த உடம்பே மறந்த நிலை, அந்த நிலையில புள்ளியா நம்மளை உணர்ந்துட்டு நட்சத்திரம் மாதிரி நான் இருக்கிறேன்ட்டு பாபாவும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு, அப்படி நினைவு செய்யணும். இந்த நினைவில் வருவது ரொம்ப கடினமாக இருக்குது எல்லாருக்கும்ட்டு மேல இருந்து பார்த்துட்டு சொல்றாரு. ஏன்னா நம்ம உடல் உணர்வுல இருந்து பக்தி பண்ணோம்ல, அந்த பக்தி பலகாலம் பண்ணியிருக்கிறோம், அது மாதிரியே தான் நினைக்கிறோம் இப்ப. ஆனா புள்ளியா நினைக்கணும், அப்போதான் பாவம் அழியுன்றாரு. இதனை சரியான ரூபத்தில் நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு. பெரிய விஷயம் ஒன்றுமில்லை. பாபா கூறுகின்றார், எனது சரியான ரூபம் புள்ளி, எனவே நான் யார், எப்படி இருக்கின்றேன், இதனை நினைவு செய்யவும். பாபா சொல்றாரு, இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, ஆனா நீங்க தான் அதை பெருசா எடுத்துக்கிறீங்க. இதுல என்னுடைய ரூபமே புள்ளி தான், நான் புள்ளியா தான் இருக்கிறேன், ஆனா அவ்வளோ வைப்ரேஷன் அவர்கிட்ட இருக்குது. ஆனா அவரை சரியா அந்த புள்ளியா நினைக்கணும். அப்ப நம்மள புள்ளியா நினைச்சு அவரை புள்ளியா நினைக்கணும்ன்றாரு. எனவே நான் யார், எப்படி இருக்கின்றேன், இதனை நினைவு செய்யவும் சொல்லி பாபா சொல்றாரு. இதில் தான் மிகப்பெரிய முயற்சியே இருக்கின்றதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இதுலதான் ரொம்ப பெரிய முயற்சியே இருக்கு. இதுலதான் போட்டியே நடக்குது, இப்ப ரேஸ் நடக்குது. இதுல யார் அதிகமா பாபா நினைக்கிறாங்களோ அவங்கதான் பதவி அடைகிறாங்க. பரமாத்மா பிரம்ம தத்துவம் என்று அவர்கள் சொல்றாங்க. அவங்க பரமாத்மாவை, சன்னியாசிகள் பிரம்ம தத்துவம் தான் பரமாத்மான்ட்டு சொல்றாங்க. நாம் கூறுகின்றோம் அவர் புள்ளியாக இருக்கின்றார். ஆனா பிகேஎஸ் நம்ம சொல்றோம், இல்ல அவரு பிரம்ம தத்துவம் கிடையாது, அவர் அதோடைய ஜோதி மயமா இருக்கிறாரு அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, அவர் எப்படி இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு, அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளதல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது துவாபரயுகம் கலியுகத்துக்கு சங்கமயுகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குன்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் இருக்கும் பரந்தாமத்தை அவர்கள் பரமாத்மா என்று சொல்றாங்க. சன்னியாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த பரந்தாமம், அதை போய் பரமாத்மான்ட்டு சொல்றாங்கன்னு சொல்றாரு. நான் ஆத்மா, பாபாவின் குழந்தை, இந்த காதுகள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இப்படிதான் நம்ம நினைவு செய்யணும். நான் ஆத்மா, நான் யாரு, பாபாவோட குழந்தை, புள்ளியா இருக்கிறேன், இந்த உடம்புல இந்த காது மூலமா கேட்டுட்டு இருக்கிறேன். நான் பரமாத்மா. பாபா சொல்றாரு, நான் பரமாத்மா, மேலான உலகில் இருப்பவன் என்று பாபா இந்த பிரம்மாவோட வாய் மூலமா சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப அந்த பாபா நம்மகிட்ட எப்படி பேசுறாரு, சிவபாபா நான் பரமாத்மா, நான் மேலான உலகில் பரந்தாமத்துல இருக்கிறவன், நான் இந்த வாய் மூலமா பேசிட்டு இருக்கிறேன், இந்த பிரம்மாவோட வாய் மூலமா பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் கூட மேலான உலகத்துல தான் இருக்கிறீங்க, நீங்க கூட அங்கதான் இருந்தீங்க, அங்க இருந்து இங்க பிறப்பிறப்புல வந்துட்டீங்கன்றாரு. நான் வருவது இல்லை, ஆனா நீங்க பிறப்பிறப்புல வரீங்க, நான் அங்க இருந்து வர்றதில்லை, இப்பதான் வரேன். நீங்கள் இப்போது 84 தனது ஜென்மத்தை பற்றி கூட இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றாரு. பாபாவுடைய பாட்டு என்ன என்பதையும் இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம என்ன நடிக்கிறோம், பாபா என்ன நடிக்கிறாரு, எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொல்றாரு. ஆத்மா சிறிது பெரியதாக ஆகிறது இல்லை, உடம்பு தான் சின்னதுல இருந்து பெருசாகுது, ஆத்மா அப்படியே தான் இருக்குது இல்லையா. அதனாலதான் நமக்கு வயசான நினப்பு கூட தோண மாட்டுது. ஏன்னா ஆத்மா அப்படியே இளமையாவே இருக்குது, அது புள்ளியா இருக்குது, அது சின்னதாவோ பெருசாவோ ஆகிறது இல்லை. ஆனா உடம்பு மட்டும் சின்னதா இருந்து பெருசாகி கேள்வி ஆயிடுது, பார்த்தா உடம்புக்கு தான் வயசாயிடுது, ஆத்மாவுக்கு வயசே ஆக மாட்டுது, அப்படியே இருக்குது இல்லையா. அதான் சொல்றாரு. மற்றபடி இரும்பு யுகத்தில் வருவதால் அழுக்காகி விடுகிறது. ஆத்மா இப்ப அயன் ஏஜுக்கு வந்ததுனால ஆத்மாவுக்கு சின்னதோ பெருசோ ஆகல, இருந்தாலும் ஆத்மா அழுக்காகி போயிடுதுன்றாரு. அதாவது அந்த இரும்பு கரை படிஞ்சிருது. இவ்வளவு சின்னஞ்சிறிய ஆத்மாக்குள்ள முழு ஞானமும் இப்ப இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பாபாவும் கூட சிறிய புள்ளி தான், ஆனால் அவரை பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. அவரு கூட என்ன அப்படியே பெரிய புள்ளியாவா இருக்கிறாரு, அவரு சின்ன புள்ளி, நம்மளும் சின்ன புள்ளியா தான் இருக்கிறோம். ஆனா அவரை உயர்ந்த ஆத்மான்ட்டு சொல்லப்படுகிறது. அவரை உயர்ந்த ஆத்மானா, அவர் ஞான கடல் உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இந்த நேரம் நீங்கள் எதை படிக்கின்றீர்களோ இதனை கல்பத்திற்கு முன்பு கூட படித்திருக்கின்றீர்கள் சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம என்னெல்லாம் இப்ப படிச்சிருக்கிறோமோ அதை நம்ம கல்பத்துக்கு முன்னாடி கூட நம்ம படிச்சிருக்கிறோம் சொல்றாரு.
இதன் மூலம் நீங்கள் தேவதா ஆகியிருக்கிறீங்க. இந்த படிப்பு மூலமா நம்ம ஒரு காலத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி தேவதையா ஆகியிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. உங்களில் யார் பதித்தமாகி தனது புத்தி அழுக்காக்கி விடுகின்றார்களோ அவர்களின் அதிர்ஷ்டத்தில் தோஷம் ஏற்பட்டு விடுகின்றதுன்றாரு. பிகே ஆகி யார் தூய்மை இல்லாம ஆயிடுறாங்களோ, தனது புத்தி அழுக்காக்கிக்கிறாங்களோ, 5 விகாரத்துல போறாங்களோ அவங்களோட அதிர்ஷ்டத்துல தோஷம், இந்த ராகு கேது தோஷம் படிதுன்ற மாதிரி அந்த இது பிடிச்சிக்குது, பிரஷ்டாச்சாரமா ஆயிடுறாங்க, வந்து தோஷம் ஏற்பட்டுதுன்றாரு. ஏனென்றால் அவர்களால் தாரணை செய்ய முடியவில்லை. அவங்களால யார் வந்து ஸ்ரீமத் படி நடக்கலையோ, எதையுமே ஃபாலோ பண்ணலையோ, அவங்க வாழ்க்கையில பாபா சொல்ற ஞானத்தை தாரணை பண்ண முடியாது, தாரணையே பண்ண முடியாது, வாழ்க்கையில எதையுமே கொண்டு வர முடியாது, சேவையும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. மனம் உள்ளுக்குள் உறுத்தும், அவங்களுக்கு மனசு வந்து உறுத்திட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். நீங்கள் பவித்திரமாகுங்கள் என்று பிறருக்கு அவர்களால் சொல்லவே முடியாது. பாபா இப்ப முரளியில தினம் சொல்றாரு, நீங்க தூய்மையாகுங்க தூய்மையாகுங்க. நம்மளே தூய்மையாகலன்னா நம்ம எப்படி மத்தவங்க போய் சொல்ல முடியும்? அதான் சொல்றாரு, நீங்க பவித்திரமாகுங்கன்னு அவங்க போய் மத்தவங்க சொல்ல முடியாதுன்றாரு. ஏன்னா அவங்களே தூய்மை இல்லாம ஆயிடுறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, பாவனமாகி பிறகு நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை உள்ளுக்குள் புரிந்து கொள்கின்றார்கள். அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம தூய்மையானோம், அப்புறம் திரும்ப பழையபடி ஆயிட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டோன்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. வருமானம் அனைத்தும் இல்லாமல் போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க என்னதான் முரளி கேட்டு அவ்வளோ வருமானம் புத்தியில ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ ஞானம் ஏறி இருக்கும், கடைசியில தோல்வி அடைஞ்சிட்டீங்க மாயாட்டனா, எல்லா வருமானமும் போயிரும்ன்றாரு. பிறகு மீள்வதற்கு நீண்ட காலம் ஆகின்றது. அப்புறம் திரும்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து புருஷார்த்தம் பண்ணி திரும்ப அமிர்த வேலை எழுஞ்சி திரும்ப மொழி படிச்சு திரும்ப நம்ம வந்து தூய்மையாகி திரும்ப நம்ம கொண்டு வரதுக்குள்ளார ரொம்ப நாள் ஆயிடுதுன்றாரு. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. ஒரு அடி மிகுந்த காயத்தை ஏற்படுத்துகின்றதுன்றாரு. ஒரு அடி நீங்க விழுந்துட்டீங்கன்னா அது காமம் கோபம் அப்படியே எதுல அந்த 5 விகாரத்துல சிக்கினாலும் அது என்ன ஆயிடும், ரொம்ப நாள் ஆகும் திரும்ப நம்ம வந்து பாபா கிட்ட யோகா பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா நம்ம தவறு பண்ணிட்டோம்ட்டு மனசுல வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு அடி மிகுந்த காயத்தை ஏற்படுத்துகின்றதுன்றாரு. பதிவேடு குற்றம் உள்ளதாக ஆகிவிடுகின்றது, நம்மளோட ரெஜிஸ்டர் வந்து குற்றம் உள்ளதா ஆயிடுதுன்றாரு. பாபா கூறுவார், நீ மாயாவிடம் தோல்வியடைந்து விட்டாய், எனவே உன்னுடைய அதிர்ஷ்டத்தில் குறை ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி பாபா சொல்வாரு. மாயாஜித் ஜெகஜீத்ன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மாயாஜித் உலகத்தை, மாயை வென்றால் நீங்க உலகத்தை வெல்ல முடியுன்றார் பாபா. மாயாஜித் ஜெகஜித் ஆக வேண்டும். ஜெகஜித் உலகை வென்றவர் என்று மகாராஜா மகாராணியை தான் சொல்லப்படுகின்றது, பிரஜைகளை சொல்ல முடியுமான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப யார் மகாராஜா மகாராணியோ அவங்கதான் மாயாவை வெல்றாங்க. அப்ப கடைசி வரைக்கும் மாயா வென்று போறவங்க தான் அங்க போய் மகாராஜா மகாராணியா ஆகிறாங்க. மாயாவை வெல்லாதவங்களும் அங்க வருவாங்க, வெல்ல மாட்டாங்க, பிரஜாவே தான் இருப்பாங்க. இங்கேயும் பிரஜா, அதாவது ஞானத்தை வந்து சும்மா ஃபாலோ பண்றது கிடையாது, கேட்கறது அவ்வளவுதான். அது அவங்கெல்லாம் பிரஜை ஆயிடுவாங்க. அவங்க மாயாவெல்லாம் வெல்ல மாட்டாங்க, ஆனா அங்க வந்துருவாங்க, சொர்க்கத்துக்கு வருவாங்க. அதான் சொல்றாரு, ஞானம் ஒரு பாயிண்ட் கேட்டாலும் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்றாரு. அதனால பிரஜையா அப்ப வந்து யார் மாயாவை வெல்றாங்களோ அவங்கதான் உலகத்தை வென்றவராகி மகாராஜா மகாராணியாக ஆக முடியும்னு சொல்லப்படுகின்றதுன்றாரு. பிரஜைகளே சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. இப்போது தெய்வீக சொர்க்கத்தின் ஸ்தாபனை இப்ப ஆகிட்டு இருக்குது. தனக்காக எதனை செய்கின்றீர்களோ அதன்படி இப்ப பலன் அடைவீர்கள் சொல்றாரு. பாருங்க, இப்ப நமக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோமோ அதன்படிதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும்ன்றாரு. எந்த அளவு நீங்க பிறரை தூய்மையாக்குகின்றீர்களோ அதிகமான ஞான தானம் செய்பவருக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. ஸ்தூல தானம் செய்பவருக்கு பெயர் கூட வெளிப்படுகின்றது இல்லையா? இப்ப யாராவது அன்னதானம் செய்யறாங்க அப்படின்னா இந்த கோயில்ல வந்து பேர்லாம் எழுதி வைப்பாங்க, இன்னைக்கு வந்து தானம் செய்பவர் இவர் அப்படின்ட்டு பேர்லாம் போடுவாங்க இல்லையா? அது மாதிரி மறு ஜென்மத்தில் அல்பகால பலன் வந்து கிடைக்குது அவங்களுக்குன்னு சொல்றாரு. அதாவது இந்த பிறவில தியானம் பண்ணா அடுத்த பிறவில அவங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்கு குறை இல்லாம இருப்பாங்க. அன்னதானம் செய்யறவங்க அந்த மாதிரி நல்ல இடத்துல பிறப்பாங்க, சாப்பாட்டுக்கு வசதி வாய்ப்போட பிறப்பாங்க, அந்த அல்பகால பலன் அவங்களுக்கு கிடைக்குதுன்றாரு. ஆனா இங்க வந்து பாபா நம்ம கொடுக்கறது, நம்ம எவ்வளவு அந்த ஞானத்தை தானம் பண்றோமோ மத்தவங்க சொல்றோமோ அப்போ உங்களுக்கு 21 பிறவிக்கான பாபா வந்து பலனை கொடுத்துட்றாரு. இங்க 21 ஜென்மத்திற்கான விஷயம் சொல்றாரு, ஒரு பிறவி கிடையாது, 21 பிறவிக்கும் ராஜாவாவீங்க, 21 பிறவிக்கும் கஷ்டம் இல்லாம வாழ்வீங்க. அதனால சொல்றாரு, பாவனமான உலகிற்கு எஜமானனா இப்ப ஆகணும்ன்றாரு. யார் பாவனமாக இருந்தார்களோ அவர்களே மீண்டும் ஆகின்றார்கள் சொல்லி சொல்றாரு. யாரு போன கல்பத்துல தூய்மையா இருந்தாங்களோ அவங்களே தான் திரும்ப ஆகுறாங்க. நாளாக நாளாக மாயா அடி கொடுத்து கீழே விழ வைத்து விடுகின்றது. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா பாபாவுக்கு
நாளாக நாளாக எல்லா குழந்தைகளும் மாயா வந்து என்ன பண்ணுது, அடி கொடுக்குது. அடி கொடுத்து டெஸ்ட் பேப்பர் வந்துட்டு தானே இருக்குது. எல்லாருக்கும் டெஸ்ட் பேப்பர் வருது, வராமலாம் இருக்காது. அதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க. பிரம்மா பாபாலேருந்து மம்மாலேருந்து யாரும் டெஸ்ட் பேப்பர் இல்லாமலாம் அவங்கெல்லாம் அப்படியே பாஸ் ஆகிருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருந்திருக்கும். நாளாக நாளாக எல்லாருக்கும் மாயா அடி தான் கொடுக்கும். அடி கொடுத்து எல்லாரும் கீழே விழ வைத்து விடுகின்றதுன்றாரு. மாயாவும் குறைவான துஷ்டன் அல்லன்னு சொல்றாரு. அதை லேஸ்பட்டது ஆள் கிடையாது மாயா, அதை குறைச்சி எடை போடாதீங்கன்றாரு. 8-10 வருடங்கள் தூய்மையாக இருந்தனர் சொல்றாரு பாருங்க. 8-10 வருடம் தூய்மையா இருந்தாங்களாம் பிகேஸு. தூய்மையாவதில் சண்டை கூட ஏற்பட்டுதான். மற்றவர்களை கீழே விழுவதிலிருந்து அவங்க காப்பாத்தினாங்களாம், மற்றவங்கள கூட காப்பாத்தினாங்களாம். ஞானத்தை சொல்லி புரிய வச்சு எல்லாரையும் காப்பாத்தினாங்க. பிறகு தானே விழுந்து விட்டனர். அந்த மாதிரியும் இருந்தாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா மாயா அந்த மாதிரி அவங்கள பண்ணிருச்சு. அதிர்ஷ்டம் என்று தானே சொல்ல முடியும் சொல்றாரு. பாபாவினுடையவர்களாகிய பிறகு மாயாவினுடையவராக ஆகிவிட்டார் என்றார். விரோதி ஆகிவிட்டார் அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. குதா தோஸ் என்ற கதை கூட இருக்குது இல்லையா? குதா தோஸ்ன்னு ஒரு கதை இருக்குது. இறை நண்பன் சொல்லிட்டு பாபா வந்து குழந்தைகளுக்கு அன்பு தருகின்றார். இப்போ பாபா நம்மளுக்கு அன்பா நமக்கு வந்து இப்போ இந்த டைம்ல பாபா நம்ம மேல அவ்வளோ அன்பா இருக்கிறார் இல்லையா? எப்படியெல்லாம் நம்மளை நடத்துறாரு. இனிமையான குழந்தைகளே, செல்லமான அன்பா தான் புரிய வைக்கிறாரு. அடி கொடுத்து வாத கொடுத்தா புரிய வைக்கிறாரு. அன்பா நமக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. அன்பு தருகின்றார். சாட்சாத்காரம் காட்சி கூட செய்விக்கின்றார். பக்தி செய்யாமலே சாட்சாத்காரம் நமக்கு கிடைக்கின்றது. இங்க வந்தவங்க எல்லாருக்குமே காட்சி காட்டுறாரு. வந்தவொடனே ஆரம்பத்துல நிறைய பேர் காட்சி பார்த்தாங்க. அதனால பாபா சொல்றாரு நமக்கு வந்து காட்சி கூட காட்டுறாரு. பக்தி செய்யாமலே கூட சாட்சாத்காரம் இங்க வர்றவங்களா கிடைக்கின்றது. ஏனென்றால் நண்பன் ஆகிவிட்டார் அல்லவா? ஏன்னா அவர் குதா தோஷன்றதுனால, நண்பன்றதுனால நம்ம காட்சியெல்லாம் காட்டினாராம். எவ்வளவு சாட்சாத்காரம் கிடைத்தது. பிறகு ஜாது மந்திரம் என்று சொல்லிட்டாங்க. ஜாது மந்திரம் என்று நினைத்து தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்புறம் பாபா காட்சி காட்டுறதுனால நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் இங்க ஏதோ மந்திரம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பாபா நிறுத்திட்டாரு. எனவே அதனை பாபா நிறுத்தி விட்டார். பிறகு கடைசியில் நீங்கள் காட்சிகளை பார்ப்பீர்கள். காட்சி பார்த்தோம்னா நம்ம அதிலேயே புத்தி போகிறதுனால நம்ம பாபா நினைக்க மாட்டோம், முரளி கேட்க மாட்டோன்றதுனால பாபா காட்சி காமிக்கிறத நிறுத்திட்டாரு. ஆனா கடைசியில நீங்க மீண்டும் காட்சிகளை பார்ப்பீங்க. எல்லா பிகேஸுமே காட்சி கிடைக்கும்ன்றாரு கடைசி சீன்ல. அதான் அந்த வினாசா டைம்ல எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும்னு சொல்றாரு. ஆரம்ப காலத்தில் எவ்வளவு மஜாவாக இருந்தது. இந்த காட்சி பார்க்கறதுல ஒரே ஜாலியா இருந்தது எல்லாருக்கும். அதனை பார்த்தும் கூட நிறைய பேர் சென்று விட்டார்கள். காட்சி பார்த்து கூட நிறைய பேர் போயிட்டாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, காட்சி பார்த்து நிச்சய புத்தியோட இருந்தவங்களே ஓடி போயிட்டாங்க. பிகேவில இருந்து நான் பிகே ஆயிட்டாங்கன்னு சொல்றாரு. சூளையில் சில கற்கள் பக்குவமாகி விடுகிறது. இப்ப செங்கல் சூளை வைக்கிறாங்கள, அதுல வந்து சில செங்கல் நல்லா பக்குவமா இருக்கும், சில செங்கல் வேகாமலே இருந்துரும்ன்றாரு. சில செங்கல் உடஞ்சு கூட போயிடும். அது மாதிரிதான் இங்கேயும் இந்த பட்டியில வந்தவங்க சிலர் பக்குவமா இருக்கிறாங்க, சிலர் வெந்து வேகாம போயிடுறாங்க, சிலர் உடஞ்சி போயிடுறாங்கன்னு சொல்றாரு. எத்தனை பேர் போயிட்டாங்க. அந்த மரம் உழுக்க நிறைய பேர் நீடிச்சு நிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மாயா வந்துடும், போயிடுவாங்க. பிகேவா இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா நான் பிகேவே போயிடுவாங்க, வரவே மாட்டாங்க சென்டர் பக்கம். ஏதோ அவங்களுக்கு கிரகச்சாரம் பிடிச்சிரும், அதோட வரவே மாட்டாங்க. இப்போது அவர்கள் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிவிட்டார்கள். ஆனாலும் பரவாயில்ல, இங்கேயே கோடீஸ்வரன் லட்சாதிபதியா தான் பாபா வச்சிருக்கிறாரு அவங்கள. ஏன்னா இங்க ஞானம் கேட்டாங்க இல்லையா, அந்த ஞானத்துக்கான பரிசு இங்கேயே கொடுக்குறாரு. இங்கேயே அவங்க லட்சாதிபதி கோடீஸ்வரனா ஆயிட்டாங்க இப்போதுன்னு சொல்றாரு. யார் அந்த மாதிரி போனாங்களோ தெரியல, அவங்கள சொல்றாரு நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றோம் என்று நினைக்கிறாங்க. அந்த மாதிரி போனவங்க இதுவே சொர்க்கம்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. இப்போது சொர்க்கம் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி பாபா கேட்குறாரு. இதுவோ நரகம், இங்க போய் எப்படி சொர்க்கம் இருக்க முடியும்னு சொல்லி கேட்குறாரு. புது உலகத்தில் தான் சொர்க்கம் இருக்கும் இல்லையா, நல்லதுன்னு சொல்லி சொல்றாரு பாபா. இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாபா தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்க கருணை உள்ளமுடையவராகி கற்று பிறருக்கு கற்பிக்க வேண்டும். ஒருபோதும் எந்த பழக்கத்திற்கும் வசமாகி தன்னுடைய ரெஜிஸ்டரை குறையுள்ளதாக்கி விடாதீர்கள். ரெண்டாவது பாயிண்ட், மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கு முக்கியமானது பவித்திரதா, தூய்மைதான். எனவே ஒருபோதும் பதித்தமாகிறாதீங்க, தன்னுடைய புத்தியை அழுக்காக்கி விடாதீர்கள் சொல்றாரு. மனதை உறுத்துவது போன்று வருத்தப்படுவது போன்று எந்த காரியம் இப்ப செய்ய வேண்டாம் சொல்றாரு.
வரதானம். விதை வடிவ ஸ்திதி மூலம் முழு உலகிற்கும் ஒளி என்ற தண்ணீர் கொடுக்கக்கூடிய கல்யாணக்காரி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய கல்யாணக்காரி ஆகுங்க, நன்மை செய்யக்கூடியவங்களா ஆகுங்க. இப்போ விதை வடிவ ஸ்திதி, அதாவது பாபா புள்ளியா இருக்கிறேன், நானும் புள்ளியா இருக்கிறேன், அந்த விதை ரூபம் மாஸ்டர் விதை நான், பாபா விதை, நான் மாஸ்டர் விதை, அவர் பக்கத்துல இருக்கிறேன். அப்போ முழு மரத்துக்கும் நம்மள்ட்ட இருந்து சக்தி போகும். ஒளி கொடுக்கும்போது முழு உலகத்துக்கும் அது போயிடும். அந்த ஸ்திதியில நீங்க இருக்கணும். அந்த மாதிரி இப்போ மரத்துக்கு தண்ணி ஊற்றணும்னா நம்ம விதையில ஊற்றினாலே முழு மரத்துக்கும் போயிடும். அது மாதிரி நீங்க விதை ரூபத்துல இருக்கும்போது பாபா ஈஸியா உங்க மூலமா முழு உலகத்துக்கும் ஒளி கொடுக்கறதுக்கு நம்மளை கருவியாக்கிடுவார். அந்த மாதிரி கல்யாணக்காரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. விதை வடிவ ஸ்திதி அனைத்திலும் சக்திசாலி ஸ்திதி ஆகும். அந்த புள்ளியா பாபா நினைச்சு புள்ளியா நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் சக்திசாலியான ஸ்திதின்னு சொல்றாரு. இந்த ஸ்திதி தான் லைட் ஹவுஸின் காரியத்தை செய்கிறதுன்றாரு. இந்த மாதிரி இந்த விதை வடிவ ஸ்திதியில நீங்க இருக்கும்போது தான் லைட் ஹவுஸ் மாதிரி நீங்க காரியம் செய்யறீங்கன்றாரு. அந்த ஸ்திதி உங்களை லைட் ஹவுஸ் மாதிரி காரியம் செய்து இதன் மூலம் முழு உலகத்திலும் ஒளியை பரப்புவதற்கு நீங்க கருவி ஆகிறீங்க. எப்படி விதை மூலமாக தானாகவே முழு விருட்சத்திற்கு தண்ணீர் கிடைச்சிருதோ அது போல எப்போது விதை வடிவ ஸ்திதியில் நீங்க நிலைச்சிருக்கிறீங்களோ அப்போது உலகிற்கு ஒளி என்ற தண்ணீர் கிடைக்கிறது. ஆனால் முழு உலகிற்கும் உங்கள் ஒளியை பரப்புவதற்கு விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்திற்கே நன்மை செய்வர் என்ற ஸ்டேஜ் இருக்க வேண்டும் சொல்றாரு. நம்ம மனசு புத்தி அப்படி இருக்கணும், பரந்த விசாலமான புத்தியா இருக்கணும். எல்லாருக்கும் நன்மை நடக்கட்டும்ன்ற புத்தியோட அந்த விதை ரூப ஸ்திதியில இருந்து பாபாட்ட இருந்து ஒளி வாங்கி முழு உலகம் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது இது லைட் ஹவுஸ் மாதிரி காரியம் செய்யுன்றாரு. இதற்காக லைட் ஹவுஸ் ஆகுங்கள், பல்பாக ஆகக்கூடாதுன்றாரு. ஒரு பல்பு மாதிரி நான் வெளிச்சம் கொடுக்குறேன்னா வீட்டுக்கு தான் வெளிச்சம் கொடுக்க முடியும். லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லும் போதுதான் எங்க இருக்கிற அந்த லைட் ஹவுஸ்ன்ற பாருங்க, கலங்கரை விளக்கம் எங்க இருக்கிற அந்த கப்பல்லாம் சேரும். அப்ப நம்மளுடைய ஆத்மாக்கள் பிகேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரும் சேருவாங்க. பாபா இவர் தான் பாபான்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு மதுபனுக்கும் சேருவாங்க. அப்ப லைட் ஹவுஸ் மாதிரி இருங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில இருங்கன்றாரு. ஒவ்வொரு சங்கல்பத்திலும் ஸ்மிருதி இப்ப இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் உங்களுக்கு நினைவு இருக்கணும், அதாவது முழு உலகிற்கும் நன்மை நடைபெறட்டும்ன்ற இந்த நினைவு தான் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்றாரு. அதாவது என் வீடு நல்லா இருக்கட்டும், என் உறவினர்கள் நல்லா இருக்கட்டும், அது மட்டும் இருக்கக்கூடாது. அது சுயநலமா இருக்கிறது. நான் ஞானம் கேட்டா என் கூட இருக்கிறவங்க ஞானம் சொன்னா அதோட நிறுத்தக்கூடாது. முழு உலகத்துக்கும் நன்மை நடக்கட்டும்ன்ற நினைவோட அந்த மனசா சேவை செய்யணும். மனதின் மூலமா சக்தி கொடுக்கணும். அதுவும் லைட் ஹவுஸ் அந்த நிலையில இருந்து ஸ்திதியில இருந்து நீங்க சக்தி கொடுக்கணும். அதுவும் மாஸ்டர் விதை, அந்த விதை வடிவ ஸ்திதியில இருந்து சக்தி கொடுக்கும் போது உங்களால லைட் ஹவுஸ் மாதிரி அது காரியம் செய்யும் சொல்றாரு. ஸ்லோகன்: அட்ஜஸ்ட் ஆவதற்கான சக்தி என்பது ஆபத்தான சமயத்தில் பாசித்தானர் ஆக்கிவிடும். இப்ப அட்ஜஸ்ட் செய்யறோம் இல்லையா, எல்லாரோடையும் ஒத்துழைக்கக்கூடிய சக்தி இருந்துச்சுன்னா எந்த ஒரு சம்ஸ்காரத்தினோடையும் நம்ம ஒத்து போயிடுவோம். எங்க இருந்தாலும் இருந்துருவாங்க. அப்ப யார் வளைஞ்சி கொடுக்குறாங்களோ, இந்த ஞானம்லாம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை வளைஞ்சு கொடுக்கணுவாங்க. முத்திய நெற்கதிர் கூட அப்படியே வளையும்னு சொல்லுவாங்க. அதாவது முத்தி போய் அந்த சம்ஸ்காரம் நமக்கு பக்குவமான சம்ஸ்காரம் இருக்குன்னா நம்ம நிறைய அடி வாங்கி வாங்கி ஒரு பக்குவம் வந்துடும் நமக்கு. அப்போ எல்லாரோடையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நமக்குள்ளார அந்த சகயோகத்தின் சக்தி நமக்குள்ள இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்குதுன்னா எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு இது இருந்தாதான் நான் இருப்பேன், ஃபேன் இருந்தாதான் நான் இருப்பேன், அது இல்லைன்னா இங்க இருக்க மாட்டேன், இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அந்த பவர் நம்மகிட்ட இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் பவர் நம்மகிட்ட இல்லைன்னா நம்மளால எங்கேயுமே இருக்க முடியாது. அதனாலதான் பாபா சொல்றாரு, இந்த சக்தி உங்களுக்கு தேவை. இந்த அஷ்ட சக்திகள்ல அந்த கடைசி சக்தி அதான் சகயோகத்தின் சக்தி. இந்த அட்ஜஸ்ட் ஆவதற்கான சக்தி வந்துருச்சுன்னா ஆபத்தான சமயத்துல உங்களை என்ன வாய்க்கிறோம்னா பாஸ்வித்தானர் ஆக்கிறோம். அப்பதான் உங்களால பாஸ்வித்தானர் ஆக முடியும். இந்த சக்தி வரும்போது தான் உங்களால ஆபத்தான சமயத்துல கூட அந்த ஆத்மா வளைஞ்சு கொடுக்கும். எல்லா இடத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடக்கும்போது நம்ம பாஸ்வித்தானரா நம்மளை ஆக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவ்யக்த இஷாரா: சத்தியதா மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கி கொள்ளுங்கள். பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரமே உண்மையாகும், சத்தியதா ஆகும். இப்ப நம்ம பரமாத்மாவை பிரத்யட்சம் பண்ணணும். பாபா வந்திருக்கிறாருன்னு நமக்கு தான் தெரியுது. மதுபன்ல பிரம்மா பாபாவோடலாம் வந்திருக்கிறாருன்னு. ஆனா நம்ம சொன்னா யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாரும் நம்மளை கேலியா பாக்குறாங்க. ஆனா இப்ப நம்ம எப்படி அவரை மத்தவங்க
வந்துட்டாருன்னு சொல்றது. அதுதானே எல்லாருக்கும் நமக்கு வந்து ஏம் ஆப்ஜெக்டா இருக்குது. பாபாவை இப்போ பிரத்யட்சதா பண்ணணும், அவர் வந்துட்டாருன்னு முழு உலகத்துக்கும் தெரியணும். அந்த ஒரு வெறி மட்டும் நமக்கு இருக்குது. ஆனா எப்படி செய்யறது, எப்படி வெளிப்படுத்தணும்னா அதுக்கு ஆதாரமே உண்மைதான். உண்மையா நீங்க இருங்க ஃபர்ஸ்ட். நீங்க சத்தியத்தா, உங்களுடைய உண்மை ரூபம் தெரியணும். நீங்க ஆத்ம உணர்வுல இருக்கணும். சத்தியத்தாவின் மூலம்தான் வெளிப்படுத்துதல் பிரத்யட்சத்தா நடைபெறும் சொல்றாரு. ஒன்று தனது ஸ்திதியின் சத்தியத்தா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்ம உணர்வுல இருக்கணும். அந்த ஸ்திதியில இருக்கும்போது அந்த ஸ்திதியினுடைய சத்தியத்தா இருக்கணும். இரண்டாவது சேவையின் சத்தியத்தா இருக்கணும். ரெண்டு சத்தியத்தா இருக்கணும். சத்தியதாவுக்கான ஆதாரம் தூய்மை மற்றும் பயமற்ற தன்மை. தூய்மையா இருக்கிறவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. நம்ம நம்ம உண்மையா இருக்கிறோம்னா நம்ம யாருக்கும் பயப்படவே தேவையில்ல இல்லையா? அப்ப சத்தியதாவுக்கு ஆதாரமே ரெண்டு தான். ஒன்று தூய்மை மற்றும் பயமற்ற தன்மை. இந்த ரெண்டு தாரணைகளின் ஆதாரத்தில் சத்தியதா மூலம் பரமாத்மா பிரச்சிதாவுக்கு நிமித்தம் கருவி ஆகுங்கள் சொல்றாரு. இப்ப இதை தான் நம்ம வந்து பிகே லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். ரெண்டு தாரணை பண்ணணும். என்னன்னா தூய்மையை ஃபாலோ பண்ணணும், இன்னொன்று பயமற்ற தன்மையை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த காளி ரூபத்தில் சிங்கத்தின் மீது சவாரி செய்த அந்த அங்காள பரமேஸ்வரியாக இருந்து யார் கடவுள்ன்றதை உலகத்துக்கே நம்ம வந்து சொல்லணும் ஞானத்தின் மூலமாக சொல்லணும். இல்லை நம்மளுடைய ஸ்திதி மூலமாக பாபா காட்சி காட்டுவார். அதன் மூலமாக தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் உலகத்தில் கடவுள் வந்துட்டார்னு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த ரெண்டு ஆதாரம் நமக்கு இருக்கணும். என்னன்னா தூய்மையாக நம்ம இருக்கணும், உண்மையாக இருக்கணும் பாபாவுக்கு. அதே மாதிரி பயப்படக்கூடாது, பயமற்ற தன்மை இருக்கணுன்றாரு. எந்த விதமான தூய்மையற்ற தன்மை இருக்குது, அதாவது சிறிதும் உண்மை தூய்மை இவற்றின் குறைவு இருக்குமானால், கொஞ்சம் கூட ஏதாவது தூய்மையில குறைவு இருக்குது, அப்புறம் உண்மை இல்லை, கொஞ்சம் உண்மை தூய்மையில ஏதாவது குறைவு இருக்குன்னா காரியத்தின் சித்தி நடைபெறவே முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ உங்களால பாபாவை வெளிப்படுத்த முடியாது, அப்ப காரியத்தின் வெற்றி ஏற்படாதுன்னு சொல்றாரு. அதனால இப்ப நம்ம இதெல்லாம் செக் பண்ணி நம்ம மாத்திக்கணும். நமக்குள்ளார ஏதாவது தூய்மையின்மை இருக்குதா, நம்ம வந்து உண்மையா இல்லாம இருக்கிறோமான்றத செக் பண்ணி மாத்திக்கணும். அப்பதான் நம்மளால பாபாவை வெளிப்படுத்த முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.